சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். டெல்லியில் தொடர்ந்து 2வது நாளாக கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது நிஜமான போராட்டமா இல்லை தூண்டிவிடப்படுகிறதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார். அவர் மட்டும் இல்லை, இது பாஜகவை எதிர்க்கிற எல்லா கட்சியுமே ஆதரவு கொடுத்திருக்காங்க. பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற டெல்லி 2 அவையும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நம்மோட மூத்த உதவி ஆசிரியர் திரு அருண் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், நம்ம கரப்பான் பூச்சி கட்சியெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மாசான ஒரு என்ட்ரியோட போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஜனநாயகன் நேற்று ப்ரொமோ மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தரையில் இருக்கிற முதல்வர் திரையில் வந்திருக்காரு. இது என்ன மெசேஜ் கொடுக்குது? படம் ப்ரொமோஷனா இல்லை அதில் ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்ததா? இந்த சைனு எல்லாமே அதில் இருந்தது. ஸோ படம் ப்ரொமோஷனுக்கு அரசியலாக்கப்படுகிறதா ஜனநாயகன் திரைப்படம்? அரசியல் தான் அது. விஜய் அப்படின்னாலே இனி அரசியல் தான். தமிழகத்தின் முதல்வர் முதல் தேர்தலையே வெற்றி பெற்றிருக்கார். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல சிஎம். இது மாதிரி யாருக்கு நடக்க முடியும் அப்படின்னா, இனிமே ஒரு யுகமே வேணும் அப்படின்ற மாதிரி, ஒரு யுகத்தில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை, அதிசயமான விஷயங்களை நடத்தி காட்டியிருக்கிறார் அப்படின்னு திரு ஜேசிடி பிரபாகர் வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா, நடக்க முடியாத விஷயங்களையும் சொல்லி துணியாத விஷயங்களையும் சொல்லி முடித்து காமிச்சிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஜனநாயகன் வருகிறது அப்படின்றதே ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வழியா ஜனநாயகத்துல படங்கள் முதல்ல நல்லா வரணும். ரொம்ப சர்ச்சைக்குரிய இந்த நாட்டிற்கு எதிரான, இந்த நாட்டின் இறையாண்மைக்கு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய படங்களுக்கு தடை விதிக்கப்படும். மித்தபடி எல்லா படங்களும் பொலிட்டிக்கலி இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் எதா இருந்தாலும் வரலாம். எல்லாருக்கும் கருத்து சொல்ல இது இருக்கு. சட்லஜ்னு ஒரு படம் இப்போ சமீபத்தில் சர்ச்சையாச்சு. அதுல என்னன்னா, காலிஸ்தானிகளை நியாயப்படுத்தி அந்த படம் இருந்தது. அது மாதிரி படங்களுக்கு தான் தடை விதிக்கணும். காலிஸ்தானிகளையோ உங்களுக்கு புலிகளையோ நியாயப்படுத்துற இடத்துல நம்ம இல்லை. அது மாதிரி படங்கள் மட்டுமே கூடாது. அந்த இடத்துல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான படம் வந்துச்சுன்னா அது இருக்கணும். புலிகளுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய படம்னா அது இருக்கணுமா அப்படின்ற இது இருக்கு. இது போலதான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம அதுல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான படமா இருந்தா நம்ம வரவேற்கணும். அந்த கொடுமைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். நடந்த கொடுமைகள் என்ன, அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணது என்ன, அன்றைய ராஜபக்ஷ அரசாங்கம் பண்ணது என்ன, அந்த ஒவ்வொரு கொடூரமும் தெரியணும். யார் யார் மீதெல்லாம் தவறு, யார் யாரெல்லாம் அரசியலுக்காக இது பண்ணாங்க அப்படின்னு தெரியணும். இந்த இதுல ஜனநாயகன் வருது. ரொம்ப அவருடைய பொலிட்டிக்கல் படம். இதுல என்ன மெசேஜ் எல்லாம் நம்ம பெருசா திரு வினோத் அண்ணா அவருடைய பதிவுகள் மூலம், பேட்டிகள் மூலம் தெரியுது அப்படின்றது. இது விஜய் அவர்களுடைய ஹேண்ட் நிறையவே இருக்கு. திரு வினோத் அவருடைய கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கு. இட்ஸ் அ காம்போ. திரு வினோத், திரு விஜய் அப்படின்ற 2 காம்போ. சில சீன்ஸ் திரு விஜயே டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய பேட்டிகள் சொல்கிறது. நமது ஆசிரியர் உட்பட எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி அந்த முக்கியமான அந்த விஷயங்களை நமக்கு தெரியுது. எவ்ரி ஒன் ஆர் எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இது படம் லீக் ஆயிடுச்சு, 1 கோடியே சொச்சம் பேர் ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டாங்கன்னு கவர்மெண்ட்டே படக்குழு தரப்புலேயே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கூட, படம் வந்தாலும் திருப்பி வந்தாலும் செமையா ஓடும் அப்படின்றதுக்கு காரணம் விஜய். அவர் ஒருத்தரே போதும், இந்த படம் பெரிய ஹிட் திருப்பி ஆகும். அதுல சில ஆடட் சீன்ஸ் இருக்குன்றாங்க. ஓகே, இதுல வந்திருக்கக்கூடிய சீன், இதுக்கு வருவோம், விஷயத்துக்கு வருவோம். கோட்டு சூட்டு போட்டு இப்படின்னு பண்றாரு. அந்த திடீர்னு கோட் சூட் ஃபிளாஷ் ஆகுது. திருப்பி இன்னொரு இடத்துல கில்லிக்கான அந்த ஸ்டைல், அதாவது சீன் கில்லியில அதே மாதிரி பண்ணிருப்பாரு. அதை அந்த நொஸ்டாலஜிக்கா பண்ணணும்னு தான் பண்ணிருக்காங்க. அதுல திருப்பி இது பண்ணிருக்காங்க. இது நடிச்சிருப்பாரா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டவுட். ஏஐல என்ன வேணா பண்ணலான்றதுனால இது ஏஐயோடைய ஹெல்ப்போட கூட மேபி இருக்கலாம். இதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு தெரியாது ஒரிஜினல் விஜய் அப்படின்றத தாண்டி சிஎம் விஜய்ன்ற கொஞ்சம் அது ஏஐயோட கை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன கணக்குன்னு தெரியல, சீனே நடிச்சிருக்காரான்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்போ டைட்டில் கார்டே மாறத்து வாய்ப்பு இருக்கே. சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த எதா இருந்தாலும் வரும் அப்படின்னு திரு வினோத் அவர்கள் சொல்கிறார். அதன் மூலம் நமக்கு ஒருவேளை சிஎம் விஜய் அப்படின்னு நடிக்கும் அப்படின்னு கூட வரலாம். மேபி டைட்டில் கார்டே கூட அப்படி வரலாம். ஏன்னா முன்னாடி அப்படி எலெக்ஷன் முன்னாடி அப்படி சொன்னப்போ எல்லாரும் என்னப்பா அப்படின்னு ஏளனமா நான் உட்பட எல்லாரும் பார்த்தோம். இப்படி என்னது அதெல்லாம் அப்படிலாமா வரும், ஒரே அடியாக ஜெயிச்சுட்டு அப்படிதான் படம் வருமா? உங்களுக்கு இப்பவே ரிலீஸ் பண்ணா தளபதி விஜய்னு வரும், தேர்தலுக்கு பின்னாடி ரிலீஸ் பண்ணா முதல்வர் விஜய் வரும், நீங்களே பாத்துக்கோங்கன்னு நல்லா போனப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்வர் விஜய் அதுதான் சொல்றேன். அப்படி வரத வாய்ப்பு அதிகம். அப்படிலாம் வரப்போகுதுன்றப்போ இதுல பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கானா? படமே பொலிட்டிக்கல் மெசேஜிங் தான். இந்த படம் தயார் ஆனது ஒரு பேசிக் ஸ்டோரி பார்த்தோம்னா தெலுங்கு பிலிம்ல இருந்து வந்த உங்களுக்கு கேசரி அதுல இருந்து எடுத்தது.
அதுல தாண்டி உங்களுக்கு பொலிட்டிக்கல் மெசேஜிங் ஒரு 70% இருக்கும்னு என்னோட யூகத்துல நான் சொல்றேன். ஒரு 30-40% வந்து உங்களுக்கு அந்த கதை பேசிக்கு அதை பில்ட் பண்ணி கட்டப்பட்ட படம். அது வந்து விஜய் அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட படம், விஜய் அவர்களுக்கான ஃபிளேவர்ல இருக்கக்கூடிய படமா இருக்கும் அப்படின்றது தான். நான் இன்னும் அந்த படத்தை லீக்கான படத்தை நான் இன்னும் பார்க்கல, முதல்ல வந்தப்போ நான் பார்க்கலன்றத சொல்றேன். அப்படி இருக்கு இந்த டோட்டல் இது வந்து வினோத் அவருடைய டச் இருக்கும் அப்படின்றதுல புரிஞ்சுக்க முடியுது. இதுல உங்களுக்கு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குமானா இருக்கும். அவர் அரசியல் அந்த சாட்டை எடுத்து அடிக்கிற சீன்லாம் இருந்துன்றப்போ இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். டிஎம்கே ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்றதுதான் கேள்வி. உதய சூரியன்லாம் இருக்கிற மாதிரிலாம் வருது, சூரியன் உதிக்குது, அதாவது உதய சூரியன் உதிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் வருது. அதோட நிக்குதா இல்ல வசனங்கள் ஏதாவது லைட்டா சொல்ற மாதிரி ஜாடமாடையா சொல்ற மாதிரி வருதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். எதுவும் ஆல்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப கவர்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கு வசனங்கள், அது இது எல்லாம் ஏதாவது இப்ப அந்த கரண்ட் பொலிட்டிக்கல் அவங்க கவர்மெண்ட்ல இல்லாத போதே திரு விஜய் அவர்கள் இது போன்ற வசனங்களை வைத்திருந்திருக்கிறார். டைம் டு லீடுன்னு வச்சதுல இருந்து பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்பில்ல அப்படின்னு அந்த வில்லு படத்துல ஒரு பாட்டுலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2009 ஏரா அப்ப பாத்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான வரிகள்லாம் கூட இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். 2G காத்திலே ஊழல் பண்ண ஊருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். கொக்கோ கோலாக்கு எதிராக பேசினது, இது போன்ற பல விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அவர் வந்து கவர்மெண்ட் இல்லாத போதே அவர் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டியில் அவர் விஷயம் சொன்னது எவ்வளவு சர்ச்சையானதுன்னு பார்த்தோம். அது தவறான டேட்டா, ஆனா பேசியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே நிறைய பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். சர்க்கார் படத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு காமன் மேனாவே ஒரு படத்துல நடிச்சவராகவே கூட பேசியிருக்காருன்ற பார்க்கும். அவருக்கு பேசினா நமக்கு மைலேஜ் தான் பாப்பாரே தவிர அவரு இப்பதான் டிஎம்கே இல்ல பேசினா டிஎம்கே இருந்திருக்கும் போதே பேசியிருப்பாங்க. டிஎம்கே இருக்கும் போதுதான் TNCM 2026 அப்படின்னு கோட்டு படத்துல கார்ல வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்டே இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு தயங்குறாள்லாம் கிடையாது, நல்லா தைரியமா பேசுவாரு. சில டைம் பாலிஷ்டா பேசுவாரு, ஃபார் இஸ் ஓன் ஃபேன்ஸ், ஃபார் த சேக் ஆஃப் ஸ்டேட். சில டைம் நம்ம வந்து அமைதியா இருப்பது நல்லது அப்படின்னு பதுங்கிறது பாயறதுக்குன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு எப்பப்போ என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியும். என்றது ஹிஸ் a winner. திருவிழா போல நாட் ஜஸ்ட் இன் தியேட்டர்ஸ் களத்திலும் வின்னரா தானே இருக்காரு. திருவிழா போல கொண்டாடணும்னு அவங்க பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்காரு. ஹோப் லீவ் விடாம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த திருவிழா அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கைதாயிருக்காரு விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடுமையான ட்வீட் இன்னைக்கு போட்டிருக்காரு. நீங்கள் நடக்கும் அரசாங்கத்தோட இதை வந்து திசை திருப்பத்துக்காக தான் இந்த மாதிரி கைது நடவடிக்கையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கு ஆஸ் யூஷுவல் தாவேக்கா ஐடி விங்கும் பயங்கரமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எங்களை பற்றி கூட தான் அந்த பத்திரிகையெல்லாம் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த கைது நடவடிக்கை திமுக அரசுலையும் கூட நடந்தது இல்லையா சார்? அவங்களுக்கு எதிர்க்காக விமர்சனம் பண்ணவங்களையும் அப்பவும் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இன்னைக்கு. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து 15 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த போக்கு இது எதையாவது திசை திருப்பத்துக்கு தான் இந்த அரெஸ்ட் அப்படின்னு அவர் ஸ்டாலின் அவர் திமுக தலைவர் சொல்றது கரெக்டா? முதல் விஷயம் பேசுனது ஜனநாயகன். இங்க அவங்க கேள்வி பத்தி எங்க ஜனநாயகம் அப்படின்ற விஷயம். அதான் கலாச்சாரம் அப்படின்னு நானும் கமல் மாதிரி சொல்றேன். இதான் கலாச்சாரம்ன்ற மாதிரி, இதான் அரசியல், இதான் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் பண்றாங்க. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுக எதை விதைத்ததோ அது திமுக ஒரு காலத்தில் அறுவடை செய்து இப்ப அதோட கண்டினியூஷன் பீரியட். இது ஆக்சுவலி 10 வருஷம் பீரியட் ஆட்சிக்கு இருந்ததுன்னா திமுகவும் இதை தான் செய்திருக்கும். இந்த இடத்து திமுக ஒரு 3 வருஷம் முன்னாடி திமுக எதை செய்ததோ, 2 வருஷம் முன்னாடி எதை செய்ததோ, 1 வருஷம் முன்னாடி, 6 மாசம் முன்னாடி திமுக எதை செய்ததோ அதே தான் இன்று தாவேகா செய்கிறது. சிட்டிங் எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சிட்டிங் எம்எல்ஏ? ஒரு விமர்சனத்துக்கு ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டதுக்கு தூக்கி வைக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ அட்லீஸ்ட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் சம் ஏதாவது ஒரு போலீஸ்ல இது வரைக்கும். உங்களுக்கு லோக்கல்ல வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ ஒரு ட்விட்டர்ல போஸ்ட் போடுறான், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறான்னு தூக்கி உள்ள வச்சிங்களே, அவரால் என்ன பண்ண முடியும்? எத்தனை பிஜேபி காரங்களை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, எத்தனை ஏடிஎம்கே காரங்களை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, எத்தனை நாம் தமிழர்காரங்களை, திரு மாரிதாஸ் தூக்கி உள்ள வச்சாங்களே, திரு கிஷோர் கே சுவாமி தூக்கி உள்ள வச்சாங்களே, எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாங்க. திரு சாட்டை துரைமுருகனை தூக்கி உள்ள வச்சாங்களே, திரு SG சூர்யாவை லேப்டாப்போட தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? அவர் புக் ரிலீஸ் கூட லேப்டாப் லேட்டா தான் வந்தாரு. திரு BL சந்தோஷ் வந்து புக் ரிலீஸ் பண்ணாரு திரு SG சூர்யா அவர்களுக்கு. இது மாதிரி எத்தனை பேர் கைது செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இவங்க வந்து பண்ணாத விஷயமே இல்லை. அது இவங்களுக்கு எதிராக நடக்கும் போது என்னது எனக்கு எதிரே முதல் விஷயம், அவர்கள் இன்னும் தோல்வியிலிருந்தே மீளவில்லை. திமுக இன்னும் தோல்வி அவங்க தோத்ததுன்றது இல்லை. அவங்க ஏடிஎம் கேட்ட தோத்துருந்தா கூட வேற மாதிரி அது ஜீர்ணிக்க முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தாவேக்கான ஒருத்தங்க திடீர்னு வந்து அப்படியே ஷாக் பண்ணிருக்காங்க. அவங்க இன்னும் இந்த விஷயத்துல இருந்து தெரியல அப்படின்றதான் பாக்குறோம். அவங்களுக்கு வந்து அந்த பெரிய ஷாக்ல இருந்து தெரியல. அதுல வந்து ஒரு நாளும் எந்த மீட்டர்ல எதிர்க்கணும்ன்றது இருக்குல்ல. உங்களுக்கு புலி வருதுன்னு கதை, அந்த புலி வருது கதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புலி வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாமா.
அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வந்து ஒருத்தன் கத்தும் போது வெளியில வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்களாமா. இங்க வருது அவருதான்னு கரெக்ட் ரெடி ஆவாங்களாமா. அவன் வந்து பாத்தியா சிரி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு விட்டுருக்கான். ஒரிஜினலா ஒரு நாள் அந்த கிராமத்துல வந்து அவன் எந்திரிச்சு புலி வருது அப்படின்னு சொல்லும் போது இதேதான் வேலையா இருக்கும், இதெல்லாம் பொய் சொல்றாள் எல்லாம் தூங்குங்க அப்படின்னு நைட் தூங்கிருக்காங்க. பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து புலி எடுத்து அடிச்சிருச்சு. அது மாதிரி ஒரிஜினலா ஒரு பிரச்சனை வருமோ நேரடியாக எழுப்பணும். இந்த இடத்துல அவர் கட்சிக்காரருக்காக முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்புகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைதுகளால் சரி கட்டி விடலாம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன அலங்கோலம் அப்படின்றத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும். இந்த கைதுக்கு வந்து நீங்க அலங்கோலத்தை லிங்க் பண்றது அப்படின்றது மிகவும் தவறான விஷயம். இதுல வந்து அவர் பொலிட்டீஷியனா பொலிட்டிக்கலி கரெக்ட், இது பாலிட்டிக்கிங். ஆனா லாஜிட்டிக்கிங்கா கிடையாது. அந்த இடத்துலதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு வெளியிலிருந்து பார்க்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல பொலிட்டிக்கலா மைலேஜ் எடுக்கிறதுக்காக லிங்க் பண்றாரே தவிர, அப்படின்னா நீங்க தனியா ப்ரொடெஸ்ட் ஒன்று பண்ணணும். இந்த இடத்துல அவர் பேசிய தவறான வார்த்தைகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது எக்ஸஸா அப்படின்னா அது சம்திங் டிஃப்ரெண்ட். அது அவ்வளோ 15 நாள் ரிமாண்ட், அவ்வளோ 15 இது போடுறது, செக்ஷன் ஸ்டஃப் ஆனது, இதெல்லாம் வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுங்க. ஜெயலலிதா அவர்களுக்கும் திமுக RS பாரதியில இருந்து எவ்வளவு மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் நடந்த அந்த நேர டிஃபமேஷன் கேஸ்ல இருந்து எவ்வளவு கேசஸ் நடந்திருக்கு, எத்தனை சட்ட போராட்டங்களை இரு தரப்பும் மோதி கொண்டார்கள். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு TR பாலுக்கும் எவ்வளவு சண்டை நடந்திருக்கு, நீதிமன்றம் வரைக்கும் உள்ள போய் அவ்வளவு இது போட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அது என்ன நேரடியாக கைது அப்படின்னு டிவிக்கு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். டிவிக்கு பாயாசம் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வகுப்புகள் எடுத்துட்டு இன்னைக்கு திடீர்னு இப்படி பண்ணுவது அது அவர்களோட எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த பக்கம் அவங்க எக்ஸ்போஸ் ஆறாங்க, இந்த பக்கம் இவங்க எக்ஸ்போஸ் ஆறாங்கன்ற மாதிரி அது போய் நிற்கிறது. அப்படி போய் எக்ஸ்போஸ் ஆனுமா? எல்லாரும் லெட் எவ்ரி ஒன் டூ தேர் ஓன் பாலிடிக்ஸ். உங்களோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. டிவிக்கோட பாலிடிக்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். நீங்க திருப்பி டிஎம்கேயோட ஸ்டைலே பண்ணீங்கன்னா நீங்க தான் டிட்டோவா, இது அடிடாஸ் இது அடிபாஸ் அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. நம்ம ஆசிரியர் சொல்ற மாதிரி தாவேகா ஈக்குவல் டு திமுக, மீச வெச்சா இந்திரன் மீச வெக்காட்டி சந்திரன். ஓகே, திருமதி கனிமொழி அவர்கள் கூட இன்னைக்கு எம்எல்ஏவை போய் சிறையில் பார்த்துட்டு வந்து அவங்களும் இதே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜனநாயகம் கிடையாது, விமர்சனத்துக்கெல்லாம் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணது அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கசப்பா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஸ், அதே